வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான டேஸ்டான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை இந்த சைஸில் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகணும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதோட சேர்த்துடலாம். நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போட்டுக்குங்க. இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். தண்ணி எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம். நம்ம மூடி போட்டு தான் குக் பண்ண போகிறோம். அப்பப்போ நீங்கள் எடுத்து கிளறி விட்டுக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அந்த எண்ணெயிலே வேகட்டும். இப்போ மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுருங்க. அதுவே உங்களுக்கு போதும். நல்லா உருளைக்கிழங்கு குக் ஆயிரும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டாம். கரம் மசாலா மட்டும் சேர்த்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலே நல்லா எல்லா பக்கமும் உருளைக்கிழங்குல படுற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. 1 நிமிஷம் கழித்து உங்களுக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் காரம் எதுவும் நம்ம சேர்க்கலை. இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறொரு ரெசிபியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.